8000 ரூபாய்க்கு 8GB ராமோட டெக்னோல இருந்து புதுசா Spark 20C அப்படின இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 8000 ரூபாய்க்கு ஒருத்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பாத்துருவோம். பாக்ஸ் நல்லா பளிச்சுன்னு ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க. பட் மொபைல் மாடல் கொடுக்கல, நேம் மட்டும் கொடுத்திருக்காங்க. கீழ 16GB RAM அப்படின்னு ஹைலைட் பண்ணிருக்காங்க. பட் 8GB விர்ச்சுவல் RAM தான். 19 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4897 ரூபாய் ஒர்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பாக்ஸ்குள்ள பார்ப்போம். அப்புறம் பின்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓபன் பண்ணா மேலேயே டெக்னோ Spark 20C மொபைல் இருக்கு. அடுத்து இந்த செக்மெண்ட்லயும் TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. Infinix வந்து பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்திருந்தாங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, 12 months வாரண்டி, OTT பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ஒரு கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதோட கோட் என்ன அப்படிங்கிற அந்த கூப்பன் கோட் பின்னாடி இருக்கு. அப்புறமா 18 வாட்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், அவ்வளவுதான். முதல்ல இதோட டிசைனை பார்த்தா இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் லான்ச் பண்றாங்க. அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து ஐபோன் கேமரா பிளேஸ்மெண்ட் மாதிரியே பண்ணிடுறாங்க. ரீசெண்டா இன்ஃபினிக்ஸ் மொபைல்ல கூட அதே மாதிரி தான் இருந்தது. அது போக அந்த இன்ஃபினிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராக்கு வந்து ஒரு சின்ன பம்ப் மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் இங்க ஒரு லைன் மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப் போட்டு அந்த கலர் டிஃபரன்ஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. பட் இந்த கேமராவுக்கு மட்டும் தான் ரிங் வருது. கீழே வந்து டெக்னோ ஸ்பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டிசைன்லமே இன்ஃபினிக்ஸ்ல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா லைன் வந்தது, ஒரு காட்டன் கிளாத் மாதிரி. பட் இதுல வந்து இப்படி கிராஸா போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. கை வச்சோம் அப்படின்னா அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் ஃபிளாட்டான எட்ஜஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிசைன் வந்து சிம்பிளா நீட்டா இருக்கு இந்த செக்மெண்ட்ல. இது போக மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 189 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 8.5 mm தான் இருக்குது. அதனால கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.6 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இன்டோர்ல பார்க்கும்போது ஓரளவு பிரைட்டான டிஸ்பிளேவா இருக்கு. பட் இதோட பீக் பிரைட்னஸ் 500 nits கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பாக்கும்போது அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இல்ல. மத்தபடி வீடியோஸ் பாக்கும்போது சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடும்போது இதெல்லாமே ஓரளவு பெட்டரா இருக்குது. அப்படியே வீடியோஸ் பாக்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கவர் பண்ணது டெக்னோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோல சவுண்டுமே நல்லா லவுடா இருக்குது, கிளியரா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அது இந்த மொபைல்ல இருக்குது. இது என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படின்னாலுமே இதுல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவாவே கொடுத்துட்டாங்க. அந்த பஞ்ச் ஹோல்லமே ஐபோன்ல வர்ற மாதிரி அந்த டைனமிக் ஐலாண்ட் அந்த ஃபீச்சரை வந்து இதுல கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுல நம்ம பார்த்துக்க முடியும். ஃபேஸ் அன்லாக், சார்ஜிங் அனிமேஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்க முடியும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே கொடுத்துட்டாங்க. இதோட கேமராக்கு வரும்போது பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்சார், அது சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக இங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க LED ஃபிளாஷ் இருக்கு, குவாட் LED ஃபிளாஷ். இன்ஃபினிக்ஸ் டெக்னோ இவங்க வந்து தொடர்ந்து அந்த LED ஃபிளாஷ் வந்து கவர் பண்ணிடுறாங்க. இது போல செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது 8 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. அதுக்குமே டுயல் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபிக்கு LED கொடுக்கிறது இவங்களோட பிராண்ட் மட்டும் தான். அதுபோக இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதே செக்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 Plusல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரைட்டா எடுத்தது. அந்த போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்போஸ் வந்து அதிகமா கொடுத்தது. பட் இது வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி தெரியுது. போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷார்ட்னஸ், டீடைல் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. ஈவன் போர்ட்ரைட் ஷாட்ல கூட அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருக்குது. என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படிங்கறனால இன்டோர்ல புவர் லைட்ல எல்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. உள்ள வந்து நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம், பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். அப்படிங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தாலுமே அதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்லாம் நல்லா பிரைட்டா எடுத்து தருது, எக்ஸ்போஷரும் நல்லா இருக்குது. சோ இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான கேமரா இந்த மொபைல்ல இருக்குது. இதுபோல வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 60 fps கான சப்போர்ட் கிடையாது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர். பொதுவா இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா மொபைல்லுமே யூனிசாக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா கொடுக்குமே தவிர கேமராவோட ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது அந்த ப்ராசஸர்ல. அந்த ப்ராசஸர் கொடுத்த மொபைல்ல பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுலயுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் இதுல MediaTek Helio G36 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். ரொம்ப குட்டி குட்டி கேம்ஸ் வந்து விளையாட முடியும். ரொம்ப பேசிக்கான டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு கிட்ட தான் வருது. அதனால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நார்மலா கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கு, வீடியோஸ் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானதா இருக்கும். இதுக்கு பதிலா இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா G85 ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்.
அப்படியே இதோட பேட்டரிக்கு வந்தா எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா பாக்ஸ்க்குள்ளே அடாப்டர் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதுபோக இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் உள்ள விஷயங்களா ஓரளவு பெட்டரா கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்டா கொடுக்கல. இதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 தான் கொடுக்குறாங்க. அவங்களோட HiOS மேல லேட்டஸ்டா Android 14ல ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்லயே மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் Android 13ல லான்ச் பண்றீங்க? அதுபோக இதுக்கு எத்தனை அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதையும் பிராண்ட் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல நம்ம அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் Android 14 கொடுத்திருந்திருக்கலாம். அதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எப்பயும் போல நிறைய ப்ளோட்டர்ஸ் இருக்கு. தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், ஆட்ஸ் இதெல்லாம் இதுல இருக்க தான் செய்யுது. மத்தபடி இதெல்லாம் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கவர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். இது ஒரு 4G மொபைல். ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். SD கார்டு மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் இதுல சப்போர்ட் பண்ணும். 1 TB SD கார்டு பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் பிரைஸை விட அதிகமா போயிடும். பட் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறனால 3.5mm ஜாக் இதுவுமே கவர் பண்ணிருக்காங்க. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டெல் ஸ்டோரேஜ் இருக்குது. 16GB RAM அப்படிங்கிறது 8GB விர்ச்சுவல் RAM. அதால பெரிய யூஸ் கிடையாது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபரோட 8000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் இதை விட இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி மொபைல் இன்ஃபினிக்ஸ்ல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட லான்ச் பண்ணிருக்காங்க. பட் அது 4GB RAM 7000 ரூபாய்க்கு கிடைக்குது. உங்களுக்கு பெரிய பேட்டரி கெபாசிட்டி பெட்டரான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட ஒரு பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க.